கல்லூரி காலங்கள் புரோகிராம்ல வந்திருக்கக்கூடிய மின் அஞ்சல்களையும் நேயர்களுடைய சந்தேகங்களையும் பற்றி நாம் விவாதித்துக் கொண்டும் அவற்றிற்கு விளக்கங்கள் அளித்துக் கொண்டும் இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் சில மின்னஞ்சல்களை நாம் பார்ப்போம். நம்மளுடைய முதல் மெயில் வந்து ராமாராவ் அப்படின்ற ஒரு நேயர் கிட்ட இருந்து வந்து how students should behave during interviews conducted by companies or even IAS aspirants கூட எப்படி வந்து இன்டர்வியூஸ் அப்போ பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரு மிஸ்டர் ராமாராவ்ங்கிறவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல. அவர் என்ன வந்து பார்த்தாரு. அவருக்கு 78 இயர்ஸ். அவரு டெப்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸா இருந்தவர். சோ அவருக்கு எவ்வளவு ஆர்வம்னு பாருங்க. அவருக்கு நம்ம பேசுறது எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர் எந்த இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ண போறது இல்லை. ஆனாலும் இளைஞர்களுக்காக ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இப்ப நிறைய இடங்கள்ல உள்ள மிகப்பெரிய பிரச்சனையை நாங்க கேம்பஸ் இன்டர்வியூல எப்படி செலக்ட் ஆகிறது, கேம்பஸ் செலக்ஷனுக்கு வரும்போது நமக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் நல்லா படிச்சிருக்கேன், நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும். ஆனா ஏதாவது ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போனா என்னால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. முதல்ல ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு ஸ்கில் இருக்கு ஒரு லாங்குவேஜ்லயே. ரெண்டு ஸ்கில் இருக்கு. ஒன்னு வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங், ரெண்டாவது ஸ்பீக்கிங். இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கும் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்லுக்கும் நிறைய கேப் இருக்கு. நல்லா எழுதுறவங்க எல்லாரும் நல்லா பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட கூப்பிட்டு ஒரு மேடையில பேச சொல்லியிருக்காங்க. அவரு ஐ கன்சீவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாராம். அடுத்து வந்தவர் சொல்றாரா, இந்த மாதிரி கன்சீவ்டு thrice பட் டெலிவர்டு நத்திங் அப்படின்னு. அது மாதிரி பேசுவது என்பது தனி கலை. எழுதுவதும் படிப்பதும் அதுல சில பேர் கிளாரியா இருப்பாங்க. நல்ல எக்ஸாம்ல எழுதுவாங்க, ரொம்ப ஃப்ளூவெண்டா எழுதுவாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுவாங்க. ஆனா ஒரு 4-5 பேர் முன்னாடி அதை பிரசன்ட் பண்ண சொன்னா அவங்களால முடியாம போயிடும். இந்த கேப்பை நாம சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் சேரும் போதே நாம மனசுல வச்சுக்கிறது என்னன்னா, நான் ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவேன். இன்னைக்கு எல்லா விதமான வேலைகளுக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு, அல்லது ஒரு இன்டர்வியூ இருக்கு, செலக்ஷன் இன்டர்வியூ ஒன்னு இருக்கு. அதனால அதுக்கு தயார் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் சேரும் போதே நம்முடைய இந்த ஸ்கில்ஸ் இருக்கு பாருங்க, இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நல்லா பேசுறதுக்கு, ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு, பாயிண்ட்ஸ் மனசுல வச்சுக்கிட்டு தெளிவா நம்ம சொல்றதுக்கு, அவங்க நமக்கு ஏதாவது பிரஷர் கொடுத்தா கூட, ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தினா கூட அதை பத்தி கவலையப்படாம அதுக்கு பதில் சொல்றது, இந்த மாதிரியான திறன்களை நம்ம வளர்த்துக்கணும். இதுக்கு முதல் இயர்ல இருந்தே அவங்க இந்த முயற்சி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய மாடல் இன்டர்வியூஸ் நம்ம நடத்திக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் வரும்போது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் வருவாரு, அவர் இன்டர்வியூயா இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் இன்டர்வியூஸ் போர்டு மாதிரி. அவங்க கேள்வி கேட்கறது, இவர் பதில் சொல்றது. இந்த மாதிரி நிறைய மாடல் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணாலே ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா இந்த ஃபியர் போயிடும். அப்ப நமக்கு புரியும் எந்த இடத்துல நம்ம லேக்கிங்கா இருக்கோம், அப்ப அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இப்ப இதுல ஷைன் பண்ணுங்கிறதுக்காகவே நமக்கு ஒகாபுலரி லேக்கிங்கா இருக்குன்னா அதுக்காக நம்ம புக் படிக்க ஆரம்பிப்போம். எதையுமே எழுதும் போது கொஞ்சம் திங்க் பண்ணி கூட எழுதலாம். இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन தெரியல, செகண்ட் क्वेश्चन எழுதிட்டு ரீகேபிச்சுலேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चंसல 4 பாயிண்ட் நமக்கு தெரியுது, 5வது பாயிண்ட் தெரியல, கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறமேல நம்ம எழுதலாம். ஆனா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நான் இப்ப பதில் சொல்றேன் அப்படின்னு இன்டர்வியூ முடியும் போது சொல்ல முடியாது. அதனால பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப தேவை. அந்த ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணலாம். சோ இது ஒரு பயிற்சி. இப்ப அவர் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூ எதுக்கு நடத்துறாங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட் எதுக்கு நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப சிவில் சர்வீசஸ் மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பர்சனாலிட்டி டெஸ்ட் நடத்துறாங்க. அங்க ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான கேள்விகள் இல்ல, நாலேஜ் பேஸ்டோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸோ கிடையாது. யுவர் எபிலிட்டி டு பிரசன்ட் யுவர் வியூஸ், அங்க அப்பியரன்ஸ், சோசியபிலிட்டி, தென் யுவர் கேப்பபிலிட்டி டு டேக் இனிஷியேட்டிவ், your ability to exhibit leadership qualities, your scholarship skills, your emotional stability, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. உங்களை வேணும்ட்டே ப்ரோவோக் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது அதெல்லாம் அவங்க பாப்பாங்க. இது பர்சனாலிட்டி டெஸ்டுக்கு.
இன்டர்வியூஸ் வரும்போது இப்போ ஒரு டீச்சர் போஸ்டுக்குன்னா இன்டர்வியூ நீங்க எப்படி பசங்களுக்கு டீச் பண்ணுவீங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து உங்களை டீச் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு இன்டர்வியூ. இப்போ ஒரு டிரைவிங்க்கு போறாருன்னா ஒருத்தர் அவரை கார் ஓட்ட சொல்லி பார்ப்பாங்க. எந்த டிரைவரையாவது நீங்க காரினுடைய பாகங்களை வரைந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவீங்களா? அவருக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் பத்தி நம்ம கவலைப்படல. அவரு ஒழுங்கா பிரேக் போடுறாரா, கிளச்ச சரியா அமுக்குறாரா, ரொம்ப ஸ்பீடா போறாரா, பல இடங்கள்ல மோதிர மாதிரி போறாரா, இதுதான் பார்ப்போம். அது ஒரு விதமான இன்டர்வியூ. அப்ப இன்டர்வியூ வேற, பர்சனாலிட்டி டெஸ்ட் வேற. ஆனா இது ரெண்டுக்கும் பேசிக் மெட்டீரியல் என்னன்னா யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் யுவர் கான்பிடன்ஸ், தென் த நாலேஜ் ஆன் த சப்ஜெக்ட். இந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அவங்க கொஞ்சம் தயார் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா பண்ண முடியும். சிவில் சர்வீசஸ் பத்தி நாம இன்னும் பேச ஆரம்பிக்கல. அதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது சிவில் சர்வீசஸ்ல உள்ள பர்சனாலிட்டி டெஸ்ட் பத்தி விரிவாக நம்ம பேச போறோம். அதுல எந்த மாதிரி ஒருத்தர் கேள்விகளை சந்திப்பாங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்லணும், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். இப்ப நிறைய பேர் இந்த கேம்பஸ் இன்டர்வியூல ஏன் செலக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க தெரியுமா? ஒரு விஷயம் என்னன்னா, they don't take it seriously. போகும்போது ரொம்ப கேஷுவலா ஏதோ சித்தப்பா பையனை சந்திக்கிற மாதிரி போனா எப்படி எடுப்பாங்க? ஒரு நல்ல அட்டையரு, நல்ல ஷூ போட்டு, ஷர்ட்டை இன் பண்ணி, பேண்ட் போட்டு, இந்த ஃபேஷன்லாம் இருக்கும். அது வேற விஷயம். ஃபேஷன்லாம் நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. அதெல்லாம் சில திரையில இருக்கிற ஃபேஷன்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க முடியாது. நல்லா இன் பண்ணி ஒரு நல்ல நீட்டான ட்ரெஸ் போட்டு போனோம். அங்க வந்து பூனையோட போயிட்டு சட்டையில என்னன்னா பூனைனா அதுல என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரிலாம் போகக்கூடாது. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போனோம். ரெண்டாவது, அப்படி போகும்போது நல்லா ஷேவ் பண்ணி கிளீனா க்ரூம் பண்ணி போகணும். அவங்களுக்கு நீங்க ஏதோ இத விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு வந்துட்டாங்க. எங்கிட்டயே சில பேர் மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் சிவில் சர்வீசஸ்க்காக வருவாங்க. நான் நடத்துவேன். அவங்களுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா ஏதோ நான் அவருதான் ஏதோ நடத்த போற மாதிரி, நான் கலந்துக்கிற மாதிரி வருவாங்க. பேனா கூட இல்லாம வருவாங்க. ஏதாவது சார் கொஞ்சம். அப்புறம் உள்ள வரும்போது எப்படி எல்லாரையும் பார்த்து நாம குட் மார்னிங் சார்ஸ் சொல்றோமா, கர்டியஸா இருக்கிறோமா, அவங்க சொன்ன பிறகு உட்காடுறோமா, ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் உட்காரும் போதே கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்றது, அப்புறம் காலை ஆட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஒரு அந்த லுக்கே ஒரு மாதிரி ஒரு ஸ்னாபிஷ் லுக் இருக்க கூடாது. இதெல்லாம் அவங்க முதல்ல பார்ப்பாங்க. எப்பவுமே நம்மளுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அவங்க ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுவாங்க. அப்பயே முடிவு பண்ணிடுறாங்க, இந்த பையன் சின்சியரான பையன், இவனுக்கு விஷயம் தெரியலன்னா கூட இவனை நம்ம மோல்டு பண்ணி கொண்டு வந்துடலாம், இவன் பார்த்தாலே திமிரா இருக்கானே, இவன் ஆர்கனைசேஷன்ல வந்தா பிரச்சனை ஏற்படுத்தும், அந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் அவங்க வந்துருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்றது எதுக்குன்னா, அந்த டைம்ல யுவர் நான் வெர்பல் க்ளூஸ் ஆர் பீயிங் ரெட். அது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்றோம், ஒரு பொலைட்டா பதில் சொல்றோமா, தெரியலங்கிறது தெரியலன்னு சொல்றோமா, ரொம்ப கேஷுவலா சொல்றோமா, இதையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்ஜெக்ட் மேட்டருக்கு முன்னாடியே. அதனாலதான் நான் சொல்றது, அப்பியரன்ஸ் சொன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஃபேஷியல் ப்ளீச்சிங் எல்லாம் பண்றது அப்பியரன்ஸ் கிடையாது. அப்பியரன்ஸ்னா இருக்கிற அப்பியரன்ஸ நீட்டா பிரசன்ட் பண்றோமா, ஒழுங்கா ட்ரெஸ் போடுறோமா, ஒழுங்கா க்ரூம் பண்ணிட்டு போறோமா, இதுதான் முக்கியம். அந்த மாதிரி போய் உட்கார்ந்தாலே சரி, திஸ் பர்சன் ஹஸ் டேக்கன் இட் வெரி சின்சியர்லி. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. நான் இந்த மாதிரி மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் நடத்தும் போது ஒரு ஸ்டூடெண்ட், நீங்க இந்த மாதிரி தான் ஒரு டார்க் பேண்ட் போடணும், லைட் கலர் ஷர்ட் போடணும்னு, உடனே அவரு அடுத்த நாள் மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் இது பண்றேன், அதுக்கே அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நீட்டா உள்ள வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே நான் நினைச்சேன், நிச்சயமா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. நான் இப்ப அவரு இந்தியன் சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காரு. ஒரு பேரு சாலை மாறன். இந்த சின்சியாரிட்டி இருக்கிறவங்க ஜெயிப்பாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதனால நாம சின்சியரா இருக்கோங்கிறத உணர்த்துவதற்கு இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே நேயரே வந்து இன்னொரு ஒரு இது மெயில்ல வந்து டியூட்டி ஆஃப் அ டீம் லீடர் டு கெட் கன்சென்சஸ், அதாவது எல்லோருடைய கன்சென்சஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத மாதிரி ஒரு டீம் பிளேயரா இருக்கணும் ஆர்கனைசேஷன்ல. அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எஃபெக்டிவா டு கெட் தி ஜாப். எல்லாரையுமே அந்த கோலை அவங்க ஓன் பண்ண வைக்கணும். இது ஏதோ நம்ம கோல் மாதிரி நம்ம நினைச்சோம்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இது அவங்க கோல்னு ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மேக் த பீப்புள் ஃபீல் தட் இட் இஸ் நாட் மை கோல், இட் இஸ் யுவர் கோல். Then they will automatically start working towards the goal. அந்த இதை ஏற்படுத்துறதா நம்ம செய்ய வேண்டிய preliminary work. அவங்க கிட்ட
இது உங்க கோலுங்க, இது உங்க ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் கமிட்மெண்ட் இதுல கிடைக்கும். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அததான ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல செஞ்சாங்க. ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல நேதாஜி செஞ்சதோ அல்லது மற்ற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் செஞ்சது என்னன்னா, இந்த மாதிரி இது உங்களுடைய நாடு, நீங்க தானே இதுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படிங்கறத ஏற்படுத்தினதுனாலதான் இந்த யூத் எல்லாம் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு கவலைப்படாம அதுல அவங்க குதிச்சாங்க. சோ அந்த உணர்வை நம்ம ஏற்படுத்துவோம். சீமா சவுந்தர் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க. My question is on one of the steps of 7 steps, that is understanding others அப்படின்னு கேட்டிருக்காங்க. You said that to understand someone you must listen to them அப்படின்னு போட்டிருக்காங்க. And அவங்கள பர்சனலா ஃபேஸ் பண்றது என்ன அப்படின்னா, whenever I talk about the latest inventions and technology ஸ்கூல்ல, when I am with my friends, வந்து என்னை வந்து வித்தியாசமா பாக்குறாங்க, டிஃபரெண்டா பாக்குறாங்க. என்னைய விட வந்து my seniors understand me, my teachers understand me, but my own friends or என் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட கிளாஸ்ல என் கிரேட்ல இருக்கவங்க they fail to understand. இப்போ வந்து I am reading a book, Norman Vincent Paley's book, The Power of Positive Thinking. அந்த புக்ல வந்து I read a point, get a competent advisor to help you understand why you do what you do. சோ வந்து நீங்க தான் இதுக்கு எனக்கு சஜஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்க கூடாது. அதுக்குதான் ஷேக்ஸ்பியர் கிங் லியர்ல சொல்லுவாரு, ஷோ லெஸ் தென் thou most, ஸ்பீக் லெஸ் தென் thou knowest அப்படின்னு the fool. உங்களுக்கு தெரிஞ்சதுல ஒரே 1% தான் சொல்லணும், 99% நீங்க சொல்லக்கூடாது. உங்ககிட்ட ஏகப்பட்ட வெல்த் இருந்தா அதுல 1% தான் காமிக்கணும். உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க காமிச்சிட கூடாதுங்கிறதா கிங் லியருக்கு இந்த ஃபூல் கொடுக்கிற அட்வைஸ். இட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேசேஜஸ். இந்த ஃபூல்ங்கிறது யாரு அப்படிங்கறது ஒரு கேள்வி. ஏன்னா கிங் லியர் கொஞ்சம் சரியான உடனே இந்த ஃபூல்ங்கிற கேரக்டர் வராது. ஃபூல்னா நம்ம நினைக்கிற மாதிரி முட்டாள் கிடையாது. இங்கிலீஷ்ல ஃபூல்னா எ வைஸ் பர்சன் அர்த்தம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதை மாத்திருவோம். ஒரு உதாரணத்துக்கு நாற்றம்ங்கிறது வாசனை, துர்நாற்றம் தானே கெட்ட வாசனை. அது அப்புறம் நாளடைவில் நம்ம மாத்திட்டோம். பாக்ஸ்ங்கிறது ஒரு மரம், அதுல இருந்து தான் பெட்டி செஞ்சாங்க. அதனால இப்ப பெட்டியவே நம்ம பாக்ஸ்ங்கிறோம். பாய்காட்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பயங்கரமா டாக்ஸ் எல்லாம் போட்டாரு. அவரை வந்து மக்கள் புறக்கணிச்சதுனாலதான் பாய்காட்டுங்கிற பேர் வந்துச்சு. சாண்ட்விச்னு ஒருத்தர், ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச், 2 ரொட்டி துண்டுக்கு நடுவுல மீட்டை வச்சு நைட் ஃபுல்லா சாப்பிடாம அதை சாப்பிட்டுக்கிட்டு சீட்டு விளையாடினாரு. அதனாலதான் அதுக்கு சாண்ட்விச்னு பேர் வந்தது. அது மாதிரி ஜெராக்ஸ்ங்கிறது இட்ஸ் a கம்பெனி. அதனால இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது, ஏன் நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 1. 2வது, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படி கத்துக்குவீங்க? 2வது முக்கியமான ஒரு ஃபேக்டர் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, நாம எல்லா நேரங்கள்லயும் இன்ஃபர்மேஷனையும் சப்ஜெக்டையும் பெரிய பெரிய அறிவார்ந்த விஷயங்களையும் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நண்பர்களே கிடைக்க மாட்டாங்க. அதான் கலீல் கிப்ரான் சொன்னாரு, நான் பேசுறதுல பாதி வேஸ்ட், ஆனா அந்த பாதியை பேசினாதான் மீதி பாதியை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்ப இந்த ரூம் இருக்கு, இந்த அழகான ஒரு ஸ்டூடியோ, இதுல இருக்கிற எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்தையும் செட்டு போனா எங்க கேமராமேன் உட்கார்ந்து எடுப்பாங்க? அப்ப உபயோகப்படுத்தாத இடங்கள் உபயோகப்படுத்துகின்ற இடங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பப்போ அவங்க ஏஜ் குரூப் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கேஷுவலா பேசுவாங்க. ஒரு 2 ஜோக்கு அவங்க பேசுவாங்க, சில டைம்ல கிண்டல் பண்ணுவாங்க. அதை நம்ம ஜாலியா எடுத்துக்கணும். ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, உங்களை நீங்களே பார்த்து சிரிப்பதுதான் உண்மையான நகைச்சுவை. என்னை பத்தி நீங்க ஒரு ஜோக் அடிச்சீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் சிரிக்கணும். நான் மூஞ்சி உருன்னு வச்சு கூடாது. மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவேன், ஆனா யாரும் என்ன கிண்டல் பண்ண கூடாதுன்னா how could you get friends? சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். Sri Manakulu Vinayagar Engineering College, accredited by NAC with A grade, accredited by NBA, AICTE, New Delhi, accredited by the Tata Consultancy Services. 800க்கும் அதிகமான மாணவர்கள்
உலக பிரசித்தி பெற்ற MNC-களில் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். அதிநவீன கல்வி முறை, பல கோடி மதிப்பிலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள், மிகச்சிறந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ், மதுகரிப்பட்டு, புதுச்சேரி. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். ராஜலட்சுமி சுப்பிரமணியன் அப்படிங்கிற நேயர் எழுதியிருக்காங்க. Overuse of devices may lead to brain fatigue. When people keep their brains busy with digital input, they are forfeiting down time that could allow them to better learn and remember information அப்படின்னு போட்டிருக்காங்க. And even though people feel entertained, even relaxed when they multitask while exercising or pass a moment at the bus stop by catching a quick video clip, they might be taxing their brains அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. உண்மைதான். இப்ப ட்ரெட்மில் இருக்கு வீட்டுல, நீங்க ட்ரெட்மில்ல பண்ற எக்ஸசைஸ் அதுல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபெட்டிக் தான் வரும். எப்ப பண்ணலாம் ட்ரெட்மில்ல? கொட்டுட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்ப நீங்க வந்து வெளியே போய் நடக்க முடியாதுன்னா அன்னைக்கு நீங்க ஒரு ட்ரெட்மில்ல யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா நான் போய் ஆகணும், 20 நிமிஷம் தான் எனக்கு எக்ஸசைஸ் டைம் அப்படின்னா நீங்க அந்த ட்ரெட்மில்ல யூஸ் பண்ணிக்கலாம். I am not saying that you should not use it. There are lot of limitations. There are certain contingencies in which you can use them. இப்ப நீங்க ரோட்ல போகும்போது, அந்த ரோட்ல நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க பாத்தீங்கன்னாலும் அழகான மலர்கள், செடிகள், பறவைகள். கடற்கரையில போறீங்க, அந்த அலைகளை பாக்குறீங்க. அவ்வளவு பெரிய அலைகளுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்ல, நம்ம ஈகோவா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த டைம்ல அதையெல்லாம் என்ஜாய் பண்றதை விட்டுட்டு காதுல ஒண்ண மாட்டிக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா it is purely distraction. Our brain is not for multitasking. Our brain is only for focusing. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம். தேவையானதற்கு மட்டும் அவற்றை நாம் பயன்படுத்துவோம். முகமது ஜாவேத் அப்படின்னு ஒரு நேயர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவரு இந்த மாதிரி பாசிங் அவுட் ஃப்ரம் காலேஜ் வித்வுட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு வந்து கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் only for toppers of the university. They do not consider the practical knowledge of the students. இல்ல, அப்படி சொல்லிட முடியாது. பொதுப்படைய ஜெனரலைஸ்டா சொல்ல முடியாது. பிளேஸ்மெண்ட் கிடைக்கலதான் நம்ம வாழ்க்கையே அஸ்தமிச்சிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. அதை தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம படிச்சிருக்கிற கோர்ஸ் ஒரு உண்மையான கோர்ஸை நம்ம படிச்சிருந்தோம்னா மேல தொடரலாம். நிறைய இடங்கள்ல டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு டீச்சிங்குக்கு ஃபிளேர் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமேல் நீங்க வந்து வெளிநாடுகள்ல நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, நிறைய ஹையர் கோர்சஸ் படிக்க முடியும். அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் இதை தாண்டி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. நான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எத்தனை பேர் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதுறாங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்க எத்தனை பேர் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ் எழுதுறாங்க? எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க எத்தனை பேர் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எழுதுறாங்க? இது மாதிரி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்புறம் நிறைய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அப்புறம் ரயில்வேஸ்லயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வாங்கி பார்த்தா எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செக்யூர் செக்டார்ஸ்லயே இருக்குங்கிறத நம்ம உணர முடியும். அதனால அதை நம்ம மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவா கேம்பஸ் இன்டர்வியூக்கு போறவங்களை நான் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க டாப்பர்ஸ்னு நாங்க போக்கஸ் பண்றது கிடையாது. யாரு நல்லா பிரசன்ட் பண்றாங்களோ, பிராக்டிகலா பேசுறாங்களோ, ஒரு புக்கிஷ் நாலேஜ் இல்லாம, ஒரு பாரோட் நாலேஜ் இல்லாம பிராக்டிகலா பேசுறவங்கள தான் நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா, நீங்க கேம்பஸ் இன்டர்வியூலயே செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்க ஃபீல்டுக்கு போங்க. அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கிறதையும் பாருங்க. வெறும் புக்கையே திறந்து வச்சு அதையே படிச்சுட்டு இருக்காம வெளியில போங்க. நீங்க படிக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா 4 ஒரு ஃபர்ம்ஸ்க்கு போங்க. அந்த ஃபர்ம்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க, எப்படி மிஷினை செய்யறாங்க, எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் பாருங்க. நீங்க படிக்கிறது எலக்ட்ரானிக்ஸ்னா ஒரு கம்பெனில போய் கொஞ்ச நாள் என்ன ஏதுன்னு பாருங்க, என்ன பண்றாங்கன்னு. ஒரு ஃப்ரெண்டை யாரையாவது பிடிச்சுக்கோங்க, அங்க போய் எந்த மாதிரி செய்யறாங்கிறத பாருங்க. பிராக்டிகலா அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும். இப்ப நான் அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன்னா, அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது நான் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில இல்ல, நான் வந்து மாடையே பார்த்தது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த மாதிரி போய் ஒரு ஃபீல்டுல போய் பார்க்கணும்.
என்ன ஃபார்மர்ஸுடைய ப்ராப்ளம், எந்த மாதிரி அவங்க பெஸ்டிசைட்ஸ் போடுறாங்க, அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அவங்களால மீட் பண்ண முடியுதா, இது மாதிரி பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலயும் கொஞ்சம் ஃபீல்டு லெவல்ல போய் நீங்க ஹாலிடேஸ் விடுறாங்க, வெக்கேஷன் விட்ட உடனே ஜாலி தானே? அப்படி கிடையாது. நம்ம வாழ்ற வாழ்க்கைய நாம ஒழுங்கா வாழ்ந்தாலே அது ஜாலி தான். அதுக்குதான் மார்க் ட்வைன் சொன்னாரு, வெக்கேஷன்ங்கிறது என்னங்கிறதுக்கு ஒகேஷன் இட் செல்ஃப் இஸ் வெக்கேஷன். நீங்க ஒழுங்கா ஜாலியா இருந்தீங்கன்னா, வேலையவே நீங்க சந்தோஷமா செஞ்சீங்கன்னா அது ஒரு ஜாலியான விஷயம் தானே. அதுக்கு நீங்க தனி என்டர்டெயின்மெண்ட் தேவையே இல்லையே. செய்யற வேலையவே நீங்க ஐசக் அசிமோவிட்ட கேட்டாங்க, அவரு எங்கேயுமே போக மாட்டாரு, அவர் படிக்க வேண்டியது எழுத வேண்டியது புக்கு, அவரே டைப் பண்ணுவாரு. அவர் கம்ப்யூட்டர் பத்தி எல்லாம் புக் எழுதியிருக்காரு, நான் அவர் கம்ப்யூட்டர் கண்ட பயம், ஒரு கம்ப்யூட்டரே திறந்தது இல்லையா. ஐசக் அசிமோவ் எக்கச்சக்க புக் எழுதினார். எவ்வளவு புக் எழுதியிருப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்க? 600 புக் எழுதினார் அவரு. ஒவ்வொரு புக்கும் பயங்கரமான புக்கு. அவரு ஷேக்ஸ்பியருடைய கைடு ஒன்னு எழுதியிருப்பாரு, இவ்வளவு பெருசு, 2 வால்யூம், பிரமாதமா இருக்கும். பைபிளை பத்தி ஒரு கைடு எழுதியிருக்காரு. பைபிள்ல வரக்கூடிய, பைபிள் 52 கண்ட்ரீஸ்ல நடந்த ஒரு விஷயம் அது. பைபிள்ல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பிரமாதமா எழுதியிருப்பாரு. இந்த இடம் என்ன, கார்டன் ஆஃப் ஏடன் எங்க இருந்திருக்கும், யூப்ரட்டிஸ் அண்ட் டைகரிஸ்க்கு நடுவுல இருந்திருக்கும், இந்த மாதிரி எல்லாம் கெஸ் பண்ணி பிரமாதமா எழுதியிருப்பாரு இந்த புக்கை மேப்ஸோட. அவரு 600 புக் எழுதினார். அவர் சொன்னாரு, என்ன நீங்க உலகத்தை எங்கேயுமே நான் போனதில்ல, உங்களுக்கு ஒரு 10 நாள் வெக்கேஷன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, இன்னும் வேகமா டைப் படிப்பேனாரு. அதுல அவருக்கு சந்தோஷம். அதனால என்ன சொல்றேன்னா, நாம செய்ய வேண்டிய, நாம இந்த படிக்கும் போதே கொஞ்சம் வெளியே போய் இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க வரும்போது பிராக்டிகலா பேசினா நீங்க டாப்பரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருவாங்க. ஸ்ரீராம் பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஒரு நேயர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெயில், சோஷியல் சர்வீஸ் பத்தின உங்களோட எபிசோட்ஸ் பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அண்ட் இட்ஸ் மச் நீடட் இன் டுடேஸ் வேர்ல்ட். யூ ரைட்லி பாயிண்டட் அவுட் தட் மோஸ்ட் பீப்புள் டுடே ஆர் ரெடி டு கான்ட்ரிபியூட் பட் டூ நாட் நோ ஹவு. இத மாதிரி இந்த பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி நானே ஃபேஸ் பண்றேன் என்னோட லைஃப்ல. ஐ டர்ன் ரிலக்டன்ட் இன் ஹெல்பிங் பீப்புள் who are lying unconscious on pedestrian platforms. ஒரு obvious reason என்ன அப்படின்னா, I presume that they are drunk. So நான் வந்து when I see somebody lying unconscious, how should I act அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்காக நீங்க போய் அவரை வாயெல்லாம் ஊத சொல்லி பார்க்க முடியாது. ஆனா பட் இது வந்து ஒரு எல்லாருமே சந்திக்கிற ஒரு டே டு டே லைஃப்ல எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயம் தான். சோசியல் சர்வீஸ் பண்றதுல அன்கான்சியஸா படுத்திருக்கிறவங்கள ஒருத்தர் தான் எழுப்புறது ஒண்ணுதான் சோசியல் சர்வீஸ் நம்ம நினைச்சுக்க வேண்டியது இல்லை. இதுல கொஞ்சம் பயமா இருந்தா விட்டுட்டு இன்னும் எவ்வளவு வகையில நாம ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா ஒரு வாதியார் வந்து பையன்கிட்ட எல்லாம் பசங்கிட்ட எல்லாம் சொன்னாராம், நீங்க எல்லாம் சோசியல் சர்வீஸ் செய்யணும்பான்னு. ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டிருக்கான், நாங்கெல்லாம் ஏழைங்க, நாங்க எப்படி போய் சோசியல் சர்வீஸ், எங்க கையில பணமா இருக்கு அப்படின்னு. ஒண்ணும் இல்லப்பா, ஒரு வயசான மூதாட்டி சாலையை கிராஸ் பண்றதுக்கு உதவுனீங்கன்னா கூட அது ஒரு சோசியல் சர்வீஸ் தான்ட்டு. அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்திருக்காரு, 3 பசங்க எந்திரிச்சு நின்று இருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒருத்தன், செகண்ட் பெஞ்சில் ஒருத்தன், 4th பெஞ்சில் ஒருத்தன். என்னப்பா அப்படின்னு, சார் நான் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணேன் அப்படின்னு இருக்காங்க. 2வது பெஞ்சில், சார் நானும் பண்ணேன் சார். 4வது பெஞ்சில், நானும் பண்ணேன் சார். என்னப்பா சோசியல் சர்வீஸ் பண்ணீங்க, நீ சொல்லுப்பா. ஒரு வயசான லேடி சாலையை கடக்க உதவுனேன். அவன், நான் ஒரு வயசான லேடி சாலையை கடக்க உதவுனேன். அவன், நான் ஒரு வயசான லேடி சாலை. என்னப்பா நாட்டுல சாலையை கடக்க தடுமாற இத்தனை வயசான லேடிங்களா அப்படின்னா, இல்ல சார் நாங்க 3 பேரும் ஒரே லேடிக்கு தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு. ஏப்பா 3 பேர் ஒரு லேடிக்கு ஏன்பா ஹெல்ப் பண்ணோம், ஒருத்தர் பண்ணியிருந்தா போதாதா? சார் உங்களுக்கு தெரியாது, அந்த லேடி சாலையை கடக்கவே விரும்ப, நாங்க கஷ்டப்பட்டு கதற கதற தூக்கி கொண்டு போய் அடுத்த சைட்ல விட்டு வந்தோம் அப்படின்னு. அதனால the platform of service is as vast as the entire universe itself அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொன்னாரு. எத்தனையோ வகைகள்ல நம்ம ஒருத்தர் வழி கேட்கிறாரு, இப்படிதான் சார் போங்க, வேணா நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு சோசியல் சர்வீஸ் தான். ஒருத்தர் தாகத்தினால தவிச்சிட்டு இருக்காரு, நம்ம கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, தண்ணிங்கிறாரு. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா தண்ணிக்கு அலைஞ்சிட்டு இருக்கு, அப்புறம் உடனே தண்ணி பாட்டில் எங்கிட்ட இருந்தது கொடுத்தேன் நானு. இது கூட ஒரு சோசியல் சர்வீஸ் தான். சோசியல் சர்வீஸ் இதுதான் ஒரு டெபினிஷனே கொடுக்க முடியாது. எது சமூக சேவை என்பதை வரையறுத்து சொல் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பதிலே எழுத முடியாது. எத்தனையோ வகையில நம்ம பண்ணலாம். அதனால ஒரு அன்கான்சியஸ் பீப்புளை விட்டுட்டு கான்சியஸா இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். கவித்துளி சக்தீஸ்வரன் அப்படின்னு ஒரு நேயர் வந்து நம்ம ப்ரோக்ராம் பத்தி மிகவும் தரமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கிறது, இதை பார்த்து அப்படி பெறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. உறுதியாக அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்நிகழ்ச்சி இருக்கும். தொடர்ந்து தங்கள் நிகழ்ச்சி
நிகழ்ச்சிக்காக விழித்திடுவேன், பார்த்திடுவேன், பயன் பெறுவேன் அப்படின்னு போட்டு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. பிரபு அப்படின்னு ஒரு நேயர் வந்து காசிப்பிங் பற்றி, நம்முடைய நிறைய நேரம் காசிப்பிங்ல போயிருது. இதே யுவல் நோவா ஹராரி சாப்பியன்ஸ் த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு பேரோட காசிப் பண்ண முடியுமோ அதுதான் உங்க குரூப் அப்படிங்கிறாரு. நீங்க 5 பேரோட தைரியமா காசிப் பண்ண முடியும்னா அவங்க தான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க கிட்ட ஈஸியா காசிப் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றது ஒரு லைட்டர் சென்ஸ்ல. இப்ப இதையே வேலையா பண்ணி வந்தவனே அவர் இப்படி மோசம், இவர் இப்படி மோசம், அது தெரியுமா, அவர் வீட்டுல ஒரு பிரச்சனை தெரியுமா, இப்படி பேசுறது ரொம்ப அன்ஹெல்தியான. இதனால என்ன ஆக போகுது? யூ ஆர் கோயிங் டு வேஸ்ட் யுவர் டைம், யூ ஆர் நாட் கோயிங் டு லேர்ன் எனிதிங். கடைசியில வரும்போது ஒரு பிட்டர்னஸ் தானே மனசுல இருக்கும். நல்ல விஷயத்த பேசினா நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. இப்ப ஒருத்தர் அப்படி படிச்சு முன்னேறினாருங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடந்துங்க. டெஸ்லா பாத்தீங்கன்னா அவர் அப்படியே திடீர்னு பாத்துக்கிட்டே இருக்காரு வானத்தை, கடற்கரையில உட்காந்து. அவருக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வருது, உடனே அதை மறந்து போக கூடாதுங்கிறதுக்காக கடல் மண்ணிலேயே எழுதி அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை தேடி அதை காப்பி பண்ணாருன்னா இப்படி டைமை யூஸ் பண்ண முடியுமான்னு நமக்கு தோணும். இது மாதிரி விஷயங்களை பேசணும்னா நாம இன்னும் கொஞ்சம் தேடணும், இன்னும் கொஞ்சம் உழைக்கணுங்கிற எண்ணம் வரும். அதை விட்டுட்டு அவன் இவ்வளவு மோசமானவனா, உலகமே மோசமானவங்களா தான் இருப்பாங்க போல் இருக்கு, நாமளும் மோசமா இருக்கலாமேங்கிற எண்ணம் வந்துடும் இல்லையா? மகேஷ் லக்கீரு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் அகேன், வில் பவர் கிளாரிபிகேஷன் ரிகார்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ். அதாவது என்னன்னா, அவருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை சாப்பிடறதுக்கு. ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அவங்க அதையே நிறைய ஆர்டர் பண்றாங்க. நான் சாப்பிடாம இருந்துட்டேன்னா நான் டிஃபரெண்டா பிஹேவ் பண்றேன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது? ஃபாஸ்ட் ஃபுட் எல்லா நாளுமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் போறீங்க. அப்படி போகும்போது அதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதிக பிரச்சனை இல்லாத ஒரு ஐட்டத்தை வாங்கி சாப்பிடலாம், ப்ராப்ளம் இல்லாத ஐட்டத்தை. ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ், இது காலேஜ் லைஃப்ல பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. அதனால என்னைக்காவது ஒரு நாள் அப்ப மைல்டான ஒரு ஐட்டம், அதிக பிரச்சனை இல்லாத ஒரு ஐட்டம். இப்ப பிரெட் இருக்கு, டோஸ்ட், பிரெட் டோஸ்ட் கூட ஃபாஸ்ட் ஃபுட்ல கிடைக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்ல அதிக பிரச்சனை இல்லாத ஒரு ஐட்டமா நீங்க சாப்பிட்டுக்கங்க, அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அத நீங்க உங்க லைஃப்ல மத்த விஷயத்துல அந்த வில் பவரை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களால வில் பவரோட இருக்க முடியும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யறதுக்கு வைராக்கியத்தோட உங்களால இருக்க முடியும். அப்ப நிச்சயமா உங்களால சக்சீட் ஆக முடியும். நாம் இன்று சில மின்னஞ்சல்களை பார்த்தோம். தொடர்ந்து நேயர்கள் எழுதியிருக்கிற மின்னஞ்சல்களை பார்த்து அவர்களுடைய கேள்விகளுக்கும் அவர்களுடைய சந்தேகங்களுக்கும் நம்மால் முடிந்த விளக்கங்களை சொல்வோம். எந்த விளக்கமும் முடிவு பெறுவதே இல்லை. ஏனென்றால் ஒரு நல்ல பதிலை, ஒரு நல்ல கேள்வியே தன்னுடைய இடுப்பில் ஏற்றிக்கொண்டுதான் அமர்ந்திருக்கிறது. எந்த பதிலும் முழுமையானதல்ல, எந்த கேள்வியும் முழுமையானதல்ல. ஏனென்றால் எப்போது கேள்வி முழுமையானதாக இருக்கிறதோ அப்போது அது பதிலாகவும் அமைந்து விடுகிறது. தொடர்ந்து நாம் நேயர்கள் கடிதங்களை பார்ப்போம். Sri Manakulu Vinayagar Engineering College, accredited